infertility. Infertility first definition infertility infertility inability to conceive or produce children even after unprotected sexual cohabitation is called infertility. இப்போ கணவன் மனைவியா சேர்ந்து இருந்த பிறகும் அவங்களால குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ண முடியல அல்லது கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து இப்ப இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது மென்னுக்கு எப்படி சொல்றோம், உமனுக்கு எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ மேன் பொறுத்த மட்டும் இன்எபிலிட்டி ஆஃப் எ மேன் டு ப்ரொடியூஸ் sufficient numbers of sperms or quality of sperms to impregnate a woman. சரியா? ஒரு மேலால sufficient numbers of sperms produce பண்ண முடியல அல்லது quality of sperms produce பண்ண முடியல அப்படின்னா pregnancy அப்படிங்கிறது என்னது பாசிபிள் கிடையாது. சரியா? அதை நம்ம என்ன சொல்றோம் infertility in men அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உமன் எடுத்துட்டீங்கன்னா inability of a woman to become pregnant or maintain a pregnancy. சரிதானா? இப்ப பிரெக்னன்சி ஆக முடியல அல்லது பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னாலும் உமன் நம்ம நினைச்சோம் இன்ஃபெர்டிலிட்டி நம்ம நினைச்சோம் கன்சிடர் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? கன்சீவ் ஆக முடியல, கன்சீவ் ஆனா அந்த பிரெக்னன்சியை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா அது என்னது இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? உமன் பொறுத்தவரை. நெக்ஸ்ட் நம்மளுக்கு காசஸ் கொடுத்துருப்பாங்க, மேஜர் காசஸ் அப்படின்னு. ஒண்ணு என்னன்னா டியூமர்ஸ் ஃபார்ம்ட் இன் தி பிட்யூட்டரி ஆர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஒருவேளை பிட்யூட்டரி கிளாண்ட்லயோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்லயோ கட்டிகள், சரியா? கேன்சர் வேற டியூமர் வேற. சாதாரண கட்டிகளை நம்ம என்ன சொல்லுவோம் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கட்டிகள் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் செக்ரீஷன்ல ப்ராப்ளம் ஏற்படலாம் அல்லது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன செய்யலாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால உங்களுக்கு என்னது இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். சரியா? அடுத்து இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி பயோசிந்தசிஸ் ஆஃப் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்கலாம், ஒரு மியூட்டேட்டட் ஆன ஜீன்ஸ் நம்மளுக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கலாம். அந்த ஜீன்ஸ் ஹார்மோன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கலாம். புரியுதா? அப்போ மியூட்டேஷன் நடந்ததுனால அந்த ஜீனால என்ன பண்ண முடியாது, நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் ப்ராப்பரா செக்ரீட் பண்ண முடியாது. அதனால என்னது இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். சரியா? அடுத்து மால் ஃபார்மேஷன் ஆஃப் த செர்விக்ஸ் ஆர் ஃபலோபியன் டியூப்ஸ். மால் ஃபார்மேஷன்னா அது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் சரியா டெவலப் ஆகாம இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு செர்விக்ஸ் அந்த ஏரியா சரியா டெவலப் ஆகாம இருக்கலாம் அல்லது ஃபலோபியன் டியூப்ஸ் ப்ராப்பரா ஃபார்ம் ஆகாம இருக்கலாம். சொல்றீங்க அப்படி ஃபார்ம் ஆகலன்னா என்னது குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? அடுத்து இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் பிஃபோர் அடல்ட்ஹுட். இப்போ நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்போ டீனேஜ் பீரியட் அது முன்னாடி இருக்கிற பீரியட், அந்த டைம்ல போதுமான அளவுக்கு ஃபீமேல்ஸோ முக்கியமா ஃபீமேல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னா பின்னாடி இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது ஏற்படலாம். புரியுது? அந்தந்த ஸ்டேஜ்ல என்ன கிடைக்கணும், போதுமான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் சஃபிஷியண்டா கிடைச்சாதான் அந்த பாடி எப்படி இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கும். ரைட். அடுத்து லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் damages many aspects of health, especially the menstrual cycle. இப்போ எப்போதுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருந்துருக்கோம் அப்படின்னா ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல என்ன செய்யலாம், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதனால கூட இன்ஃபெர்டிலிட்டி புரியுதா? அப்புறம் இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். இப்போ நம்ம ஃபேக்டரி அந்த மாதிரி எதுலையாவது வேலை செய்யும் போது அதுல இருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், முக்கியமா கேட்மியம் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போய் ஆயிடுச்சுன்னா அதனால நம்மளுக்கு என்ன செய்யலாம் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். அது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி போதும். ஓகேவா? அப்புறம் ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், அப்புறம் டொபேக்கோ, அப்புறம் மேரிஜுவானா. இப்போ ஆல்கஹால் தொடர்ச்சியா குடிக்கிறது, அந்த மாதிரி டொபேக்கோனா புகையிலை, அது எந்த ஃபார்ம்ல நீங்க எடுத்துட்டாலும் சரி. சரிதானா? அது மாதிரி மேரிஜுவானா இந்த கஞ்சா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான போதைப் பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துறது. ஸோ அது கூட நம்மளுக்கு என்ன செய்யும், இன்ஃபெர்டிலிட்டியை பாஸ் பண்ணும். அப்புறம் இன்ஜுரிஸ் டு த கோனட்ஸ். கோனட்ஸ்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். அப்போ மேலோ ஃபீமேலோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதனால கூட நம்மளுக்கு என்ன செய்யலாம்,
இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். புரியுதுங்களா? அப்புறம் ஏஜிங் ஆல்சோ காஸ் இன்ஃபெர்டிலிட்டி. இப்போ மேல பொறுத்த மட்டும் ஏஜ்ங்கிறது ஒரு மேட்டரா இருக்காது. புரியுதுங்களா? ஃபீமேல்ஸ் பொறுத்த மட்டும் என்னது ஏஜ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா ஆக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 அல்லது 35 மேல போகும்போது அந்த ஹார்மோனல் செக்ரேஷன் ஹார்மோனல் அந்த ப்ராப்பரா ஒரு பேலன்சிங்கா இருக்காது. ஒண்ணு அதிகமாகலாம் அல்லது கம்மியாகலாம். அதனால கூட நமக்கு என்ன செய்யும் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படும். புரியுதா? ஸோ மேக்சிமம் வந்து ஒரு 25 to 30 years அந்த இதுக்குள்ள மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிட்டா பிரச்சனைகள் அதிகமா வர்றது இல்லை. சொல்ல புரிஞ்சுங்களா? புரியுங்களா? ஸோ அது ஏஜிங்கும் ஒரு முக்கியமான ஒரு மேட்டர். முக்கியமா வந்து ஃபீமேல்ஸ் பொறுத்தணும். புரிஞ்சுங்களா? இப்ப நீங்க அந்த காலங்கள்ல வந்து எல்லா ஏஜ் பீரியட்லயும் என்ன செஞ்சிருப்பாங்க குழந்தை பெருசு எடுத்திருப்பாங்க இல்லையா? ஆனா இப்ப வந்து அது வந்து என்னது இல்ல பிராக்டிகலா வந்து பாசிபிள் கிடையாது. புரியுதுங்களா? சோ அப்பவும் சாப்பிட்ட சாப்பாடுகள் வேற, அவங்க கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடம்பு என்ன செஞ்சிருக்கும் செட் ஆயிடும். புரியுதுங்களா? சோ இப்ப வந்து நம்ம சாப்பிட்டதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது நிறைய பெஸ்டிசைட்ஸ் அதே மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லையா? ஆர்கானிக்ங்கிறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லைங்களா? பொல்யூஷன் அதிகமா நம்ம குடிக்கிற தண்ணியில எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கிறது பொல்யூஷன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஆப்ரேட் பண்றதுனால நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு எல்லா ஏஜ்லயுமே குழந்தைன்றத பெற்றுக்கிற முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இப்ப இருக்கிற கண்டிஷன் வந்து சூட்டபிளா கிடையாது. சொல்ல முடியுங்களா? ரைட். இது போக வேற என்னென்ன ப்ராசஸ் இருக்குது? இப்போ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், அது மாதிரி யூட்டிரைன் ஃபிப்ரியாய்ட்ஸ். யூட்டிரைன் ஃபிப்ரியாய்ட்ஸ்னா யூட்டிரஸ்குள்ள சின்ன சின்ன கட்டி சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லையா? நான் கேன்சரஸ் growth, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் யூட்டிரைன் ஃபிப்ரியாய்ட்ஸ் சொல்றோம். அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியம்ங்கிறது யூட்டிரஸ்குள்ள இருக்கக்கூடிய லேயர். ஸோ அந்த மாதிரி யூட்டிரஸ்க்கு மேல பலோவியன் டியூப்ஸ்க்கு மேல ஸோ எக்ஸ்ட்ரா திக்கனிங் மாதிரி என்ன செய்யும் ஃபார்ம் ஆகும். அதான் நம்ம என்ன சொல்றது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே என்னது மோஸ்ட் காமன் காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இன் உமன். புரியுதா? ரைட். அடுத்து லோ பாடி ஃபேட் ஆர் அனரெக்சியா இன் உமன், தட் இஸ் a psychiatric eating disorder characterized by the fear of gaining weight. இப்ப நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்ல லேடிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிகமா சாப்பிட்டா எங்க நம்ம ஓவர் வெயிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, ஸோ தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு கூட என்ன செய்யறது இல்ல உணவு வந்து சாப்பிடுறது. பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம பாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வேற மாதிரி சாப்பிடுவோம். 4 இட்லி 5 இட்லி கூட சாப்பிடுவோம். ஆனா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட்லி 2 இட்லி வச்சுட்டு ஸ்பூன் வச்சுட்டு அப்படியே டீசெண்டா சாப்பிடணும். ஸோ இது ரீசன் என்னன்னா எங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டா ஓவர் வெயிட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஃபியர். சரியா? சோ அது வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த வெயிட் கான்சியஸ் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக என்னது ரொம்பயும் அத ரொம்ப கான்சியஸ்னஸோட இருந்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து போய் சேராது. புரியுதா? அது இப்போ தெரியாது, ஆனா பின்னாடி என்னது நமக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். சொல்ல புரிஞ்சுங்களா? அதனால பேலன்ஸ் டயட்டை வந்து என்ன செஞ்சுக்கணும் மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும் சாப்பிடணும். புரியுதுங்களா? ரொம்பயும் ஒரே ஐட்டமா போயிடக்கூடாது. கார்போஹைட்ரேட்டா அதிகமா கார்போஹைட்ரேட் எடுத்துடக்கூடாது, புரோட்டீனா புரோட்டீனா எடுத்துடக்கூடாது. தேவையான அளவுக்கு எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், உடம்பு வந்து கரெக்டா இருக்கும். சரியா? அதனால தேவையில்லாத அந்த பயம் வந்து தேவை. ரைட். அப்புறம் அன்டெசன்டட் டெஸ்டிஸ். இப்போ அன்டெசன்டட் டெஸ்டிஸ் அப்படின்னா இப்போ மேல் பேபியை பொறுத்த மட்டும் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், அந்த டெஸ்டிஸ் அப்படிங்கிறது அப்டாமினல் கேவிட்டி வெளியே இருக்கும் இல்லையா? சில கேசஸ்ல அது வந்து என்ன செய்யாது, வெளியே வராது, உள்ளேயே இருக்கும். ஸோ அதை நம்ம பிறந்த உடனே கவனிக்கணும். அப்படி ஏதாவது அப்படி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாக்டர்ஸே என்ன செய்வாங்க, சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணுவாங்க மேக்சிமம். சரியா? சில கேசஸ்ல முடியாம கூட இருக்கலாம். மேக்சிமம் அதை சர்ஜரி பண்ணி நம்ம சரி பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் ஸ்வாலன் வெயின்ஸ், அந்த டெஸ்டிஸ் சுத்தி வந்து அந்த ஸ்க்ரோட்டம் இல்லையா, அந்த வெயின்ஸ் வந்து ரொம்ப சுருண்டு சுருண்டு இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இருந்தா கூட இதாகும் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படும். புரியுதா? டெஸ்டிஸ் வந்து ஆக்சுவலா என்ன செய்யணும், அந்த அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே வரணும். அப்படி வராம இருந்தா கூட இன்ஃபெர்டிலிட்டி ஏற்படும். டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து அதிகமா வீக்கமா சுருண்டு சுருண்டு அந்த மாதிரி இருந்தா கூட என்ன செய்யலாம், இந்த இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம்.
சரியா? அதுல கொடுத்துருக்காங்க வெரிகோசீல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் டைட் கிளாத்திங் இன் மென் may raise the temperature in the scrotum and affect sperm production. புரியுதா? ஜென்ரலாவே மேலா இருந்தாலும் சரி ஃபீமேல்ஸா இருந்தாலும் சரி ஸோ ரொம்ப டைட்டா பண்ணக்கூடாது. இந்த ஜீன்ஸ் அந்த மாதிரி போடக்கூடாது. புரியுதா? இப்ப மேல பொறுத்த மட்டும் தேவையில்லாம என்னது அடிஷனலா டெம்பரேச்சர் வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரோட்டம் ஏரியாவை ஏற்படுத்தும். அதனால அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன்ங்கிறது அஃபெக்ட் ஆகும். புரியுதா? ஸோ அதனால மேக்சிமம் கொஞ்சம் என்னது லூஸா தான் என்னது பேண்ட்லாம் மென்ன பொறுத்த மட்டும் போகும். சரியா? அப்புறம் இங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா அண்டர் டெவலப் ஓவரிஸ் ஆர் டெஸ்டிஸ். இப்ப மேலோ ஃபீமேலோ யாருனாலும் எடுத்துக்கலாம். சோ ஃபீமேலை பொறுத்த மட்டும் ஓவரிஸ் என்ன செஞ்சிருக்காது சரியா டெவலப் ஆயிருக்கு. அதே மாதிரி மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்டிஸ் வந்து என்ன செஞ்சிருக்காது சரியா டெவலப் ஆயிருக்கு. அந்த ரீசனால கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏற்படலாம். ஓகேவா? அப்புறம் பாருங்க ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகைன்ஸ்ட் தேர் பார்ட்னர்ஸ் ஸ்பெர்ம். சில கேசஸ்ல ஃபீமேல்ஸ் உடைய பாடியில என்ன செய்யும் ஆன்டிபாடிஸ் வந்து டெவலப் ஆகும். எதுக்கு எதிராக அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்முக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் டெவலப் ஆகும். அப்ப ஸ்பெர்முக்கு எதிராக செயல்படும் போது என்ன ஆகுவாங்க ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் இன்ஆக்டிவேட் ஆயிரும் அல்லது அது வந்து ஃபீல் பண்ண போகும். புரியுதா? அப்ப ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் வந்து கிடையாது. சொல்லப்படுங்களா? இது வந்து ஒரு இயற்கையில இருக்கக்கூடிய டிசார்டர் அந்த மாதிரி இருக்கு சில கேஸ். அப்புறம் மேல்ஸ் பொறுத்த மட்டும் மேல்ஸ் மே டெவலப் அண்ட் ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு தேர் ஓன் ஸ்பெர்ம். ஆட்டோ இம்யூன் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே நம்மளுக்கு எதிரான செய்யும் வேலை செய்யும். புரியுதா? இப்போ ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா அந்த ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாம என்ன செய்யும் நம்ம உடம்புல செக்ரேட் ஆகக்கூடிய ஆன்டிபாடிஸ் அது என்ன செய்யும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்கிறது என்னது ஒரு சில ரீசன்ஸ் தான். இது போக நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். சரியா? அது லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும் அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிருக்காங்க ஓரளவுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நமக்கு இன்ஃபெர்டிலிட்டி 17 days. புரியுதா? இன்ஃபெர்டிலிட்டினா என்னன்னு தெரியணும். அப்புறம் அதுக்கான மேஜர் ப்ராசஸ் என்ன அதர் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? மேஜர் கிளாஸஸ் கேட்டா அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதணும். ஜெனரலா கேட்டா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காங்க. புரியுதா? சோ அதனால மேஜர் கிளாஸஸ் கேட்கும் போது இதுல இருந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அங்க எழுதிருக்கூடாது. டைட் கிளாத்திங் டைட் ஜீன்ஸ் எல்லாம் அங்க ஈஸியா ஞாபகம் வரும். அதை எடுத்து அங்க எழுதிடக்கூடாது. ஓகேவா? இதுல உங்க டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம். இத 2 மார்க்ஸ்ல மார்க் பண்ணி வச்சாங்கன்னா மேயர் ரோகிடான்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு இருக்கும். 2 மார்க்ஸ்ல மார்க்ஸ். அது என்னன்னு பாருங்க. So all women are born with ovaries, but some do not have functional uterus. புரியுதா? என்ன சொல்றாங்க நிறைய உமன் மேக்சிமம் என்னது எல்லா உமனுக்கும் என்ன இருக்கும் நார்மல் ஓவரிஸ் இருக்கும். பட் சில பேருக்கு என்ன இருக்காது ஃபங்க்ஷனல் யூட்டிரஸ் வந்து இருக்காது. So this condition is called Mayer-Rokitansky syndrome. சரியா? All the women are born with normal ovaries, but they do not have என்னது functional uterus. That condition is called Mayer-Rokitansky syndrome அப்படின்னு பேரு. சொல்லுங்களா? இது வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல என்ன செஞ்சாங்க சோ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து என்னது அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஏஆர்டி ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து 5 மார்க்ஸ்ல என்ன செய்யலாம் கேட்கலாம். சரிதானா? 5 மார்க்ஸ்ல கேட்டா நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும் ஏதாவது ஒரு 5 என்ன செய்யணும் நம்ம சாலிடா எழுதணும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அடிஷனலா ஒண்ணு என்ன செஞ்சுக்கலாம் எழுதி வச்சுட்டா சேஃபா இருக்கும். சரியா? தெரிஞ்சது ரொம்ப ஈஸியா இருக்கிறது தப்பு இல்லாம எழுதக்கூடியதை முதல்ல என்ன செஞ்சிடணும் எழுதிடணும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத என்ன செஞ்சிடணும் ஆட் பண்ணிடணும். நம்ம இது ஏஆர்டி அப்படின்னா நல்லா கவனிச்சுக்காங்க. இப்போ குழந்தையின்மை அப்படிங்கறத பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா? சோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அதை சரி பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது அதை பத்தி தான் இந்த டாபிக். சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் ஏஆர்டினா என்ன அப்படிங்கறத முதல்ல எழுதணும். இனி எந்த 5 மார்க் எழுதினாலும் சரி அவன் என்ன கேட்கறானோ அதுக்கான டெபினிஷன் என்ன செஞ்சிடணும் முதல்ல எழுதிட்டு தான் அதுக்கு அடுத்து என்ன செஞ்சிடணும் உள்ள போகும். சரியா? ஓகே. ஏஆர்டினா முதல்ல என்னன்னு பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர்.
procedures which includes the handling of gametes and or embryos outside the body to achieve a pregnancy is known as assisted reproductive technology. சரியா? A collection of procedure. Collection of procedure இது வந்து ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எக்கை வந்து செப்பரேட் பண்ணணும்னா அதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஸ்போம் வந்து வெளியே எடுத்து அதை வந்து எக்கோட ஃபியூஸ் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. புரியுதா? அதனால அவங்க பண்றான் கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா தே ஹேண்டில் த கேமிட்ஸ். கேமிட்ஸ்னா ஸ்போமையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, எக்ஸையும் நினைச்சுவாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க, அல்லது எம்ப்ரியோஸை வந்து என்ன செய்வாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த டெக்னாலஜில. எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் டு அச்சீவ் த என்னது பிரெக்னன்சி, நார்மல் பிரெக்னன்சி. சரிங்களா? அப்போ ஒரு பிரெக்னன்சி ஏற்படுத்துறதுக்காக என்ன செய்றாங்க இந்த ப்ரொசீஜர்ல கேமிட்ஸையோ அல்லது எம்பியோஸையோ ஹேண்டில் பண்றாங்க. சரிங்களா? சோ அத டோட்டலா என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து இட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி இன் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். சரிங்களா? அப்போ இந்த டெக்னிக்ஸ் நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது என்னது பாசிபிள். யாருக்கு அப்படின்னா இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ், மேலோ ஃபீமேலோ யாருக்காவது ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யலாம் இந்த டெக்னிக்ஸ் அடாப்ட் பண்ணி குழந்தைய என்ன செய்ய முடியும். சோ இதான் ஏஆர்டி. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டெக்னிக்ஸா என்ன செய்யணும், எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், ஒன் பை ஒன்னா பார்க்கணும். சோ முதல்ல என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன், அது ஷார்ட் ஃபார்ம் வந்து IUI. அப்புறம் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அப்புறம் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், அப்புறம் ஜைகோட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர் ZIT, அப்புறம் கேமெட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர், அப்புறம் இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், அப்புறம் சப்ரோகேசி. சோ இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இல்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது என்னது இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன். சோ நல்லா கவனிச்சுக்காங்க இதுல நல்லா கவனிச்சுக்காங்க. தனித்தனியா கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம், சோ 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ்ல கேட்பான். புரியுதா? 3 மார்க்ஸ்னா என்ன செய்வாங்க, கம்பேர் பண்ணி கேட்பாங்க. புரியுதா? ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்பான். 2 மார்க்ஸ் என்ன செய்வாங்க, தனித்தனியா கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சிருக்கணும் படிச்சு. ஓகேவா? சரி கவனி. சோ IUI அல்லது இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த ஹெட்டிங்ஸ் பொறுத்த மட்டும் அந்த ஹெட்டிங்ஸ் வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே அந்த விஷயம் செஞ்சிடலாம், நம்ம மேக்ஸிமம் எழுதும். சரியா? சோ இன்ட்ரா அப்படின்னா என்ன அர்த்தம், விதின் அர்த்தம் இல்லையா? சோ யூட்டிரைன் அப்படின்னா யூட்டிரஸ குறிக்குது. இன்செமினேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இன்செமினேஷன்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமெட்ஸ் into the female reproductive tract அப்படி சொல்லலாம். அல்லது deposition of male gametes in the female reproductive tract, அதான் நம்ம என்ன சொல்றோம் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சோ அத கரெக்டா முதல்ல என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இது யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், யோசிக்கணும். சரியா? So this intrauterine insemination is useful to the infertile men with low sperm count. சரியா? எந்த மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவா இருக்கோ சோ அவங்க என்ன செய்யலாம், இந்த மெத்தட் வந்து அடக்கும். புரியுதுங்களா? இப்ப இன்ஃபெர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா? சோ அதுல வந்து ஒரு ரீசன் என்ன இருக்கலாம், லோ ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா? சோ அந்த மாதிரி கேசஸ்க்கு நீங்க என்ன செய்யலாம், இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன் ப்ரொசீஜரை ஃபாலோ. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க அப்படின்னா they collect the sperms either from the healthy donor or from their husbands. புரியுதா? இப்போ கப்பிள்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒண்ணு என்ன செய்யலாம், ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த மேல் கேமெட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது
வேற வழி இல்லைன்னா இந்த ஒரு ஹெல்த்தி டோனர்ஸ்ல இருந்து மேல் கேமிட்ஸை அல்லது ஸ்போன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாரு, the collected semen is introduced into the uterus through the vagina by a catheter after stimulating the ovaries to produce more ova. சரி, அப்ப என்ன பண்றாங்க? முதல்ல என்ன பண்றாங்க? ஃபீமேல்ஸ் வந்து அந்த எக்ஸ வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் மூலமா அந்த எக்ஸ் வந்து சீக்கிரமா மெச்சூர் ஆகுற மாதிரி ரிலீஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒன்னு ஹஸ்பண்ட் அல்லது ஒரு வெல்தி டோனர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த செமினர் மெயில் கேமிட்ஸ் என்ன செய்யறாங்க? கத்தீட்டர் அப்படின்னா சின்னதா ஒரு டியூப். புரியுதா? சோ அதன் மூலமா டைரக்டாவே என்ன செய்யறாங்க? இன்ட்ரடியூஸ் இன்டு தி யூட்டிரஸ். புரியுதா? யூட்டிரஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெர்ம் என்ன செய்யும்? directly move towards the fallopian tube where the fertilization happens. புரியுதா? அப்போ ஏற்கனவே ஓவரிஸ் ஸ்டிமுலேட் பண்ணிருக்கிறதுனால ஓவரிஸ் என்ன பண்ணும்? ஏக ரிலீஸ் பண்ணி அந்த fallopian tube ரீஜனுக்கு அங்க இருக்கும், வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப இந்த யூட்டிரஸ்ல நீங்க ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா இந்த ஸ்பெர்ம் என்ன செய்யும்? நேரா fallopian tubeல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எக்கோட சேர்ந்து என்ன செய்யும்? ஒரு ஜைகோட்டை ஃபார்ம் பண்ணி அது நேச்சுரலா எப்படி நடக்குமோ அதே மாதிரி என்ன செய்யும்? உங்களுக்கு மோடுலா ஃபார்ம் ஆகும். அப்புறம் பிளாஸ்டிஸ் என்னது இம்ப்ளான்டேஷன் நடந்து ஒரு எம்ப்ரியோன்னு செய்யும் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? கொடுத்துருக்காங்க. The sperms swim towards the fallopian tubes to fertilize the egg, resulting in normal pregnancy. புரியுதா? சோ இதுதான் வந்து இந்த கான்செப்ட். சொல்ல புரியுதுங்களா? யாருக்கு பயன்படுத்துறோம்? எந்த பெண்ணுக்கு வந்து லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்குதோ அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல். சரியா? Sperm can be collected either from donor, healthy donor, or from the husband. சரிதானா? மூணாவது வந்து seminal fluid is introduced into the uterus through vagina by a small catheter. சரிதானா? After that, the sperm automatically move towards the fallopian tube where it fuses with the egg and form a zygote. புரியுதா? அதுக்கப்புறம் நேச்சுரலா என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அது அப்படியே நடந்துட்டே இருக்கு. சரியா? இது ஒரு சிம்பிள் மெத்தட். அடுத்து வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? அல்லது டெஸ்டி பேபி. நம்ம நிறைய நேரத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க டெஸ்டி பேபின்னு என்ன அப்படிங்கிறது இல்லையா? ஆனா அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் அதிகமா கண்டென்ட் இருக்கும் இதுல ப்ரொசீஜர். சரியா? ரைட். இது வந்து தனியாவே என்ன செய்யலாம்? செப்பரேட்டாவே 3 மார்க்ஸ்ல எழுதுவாங்க, கேட்பாங்க. சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க. ரைட். இப்போ இன்விட்ரோ இன்விவோ அப்படின்னு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. இன்விட்ரோ அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த பாடி. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனா fertilization occurs outside of the female's body, especially in the laboratory. அதனால இதுக்கு பேர் என்ன பேரு? இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு பேரு. புரியுங்களா? அதுக்கு இன்னொரு பேர் தான் டெஸ்ட் டியூப் பேபி. இப்ப நல்லா கவனிச்சுக்காங்க. One or more fertilized eggs may be transferred into the woman's uterus where they may implant in the uterine lining and develop. இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா மொத்தம் இது எக்க வந்து ஜெனரலாவே யூஸ்வலா என்ன செய்றாங்க? ஒன்னு அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸ், ஒன்னு அல்லது 2 அல்லது 3 அந்த மாதிரி தான் எக்ஸ் என்ன செய்றாங்க? கலெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்றாங்க. புரியுதா? அந்த டெக்னிக்ஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப டெஸ்ட் பேபி மூலமா குழந்தை ரிசீவ் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். மேக்சிமம் வந்து ட்வின்ஸா இருக்கும். அது இருக்கீங்களா? ஆமா. ஏன்னா ரீசன் என்னன்னா எக்ஸ் கலெக்ட் பண்ணும் போதே 2 அல்லது 3 அந்த மாதிரி தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ஃபெர்டிலைசேஷன் அந்த மாதிரி தான் நடக்கும். சோ அதனால என்ன செய்வோம்? மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 2 ட்வின்ஸா தான் இருக்கும். அது 2 மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். பட் என்னது ட்வின்ஸ் தான் மேக்சிமம் இருக்கும். ரீசன் வந்து யூஸ்வலாவே என்ன செய்றாங்க? ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ் தான் அங்க கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா அது எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது இதுல கொடுத்துருப்பான். அது அப்புறமா பாருங்க. அப்ப எக்ஸஸ் எம்ப்ரியோஸ் மே பி கிரியோபிரிசர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். சரியா? சோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எக்ஸ் தான் கலெக்ட் பண்றாங்க, தேவைக்கு பயன்படுத்திட்டு எக்ஸஸா இருக்கிறத ஃபியூச்சர் யூஸ்க்கு என்ன செய்வாங்க? பயன்படுத்திக்குவாங்க. புரியுதா? இந்த டெக்னிக்ஸ்ல என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல என்னது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சோ யூ ஹேவ் டு கோ ஃபார் சோ மெனி ட்ரையல்ஸ். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல் கூட போகலாம். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே கிளிக் ஆயிரும், சிலருக்கு 2 3 போக வேண்டியது இருக்கும்.
அப்ப அடிக்கடி என்ன செய்ய முடியாது, நம்ம இந்த ஓவரிஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதை எக்கை வந்து வெளியே எடுத்து அது வந்து பெரிய ப்ரொசீஜர் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரே நேரத்துல என்ன செய்யறது, கொஞ்சம் எக்ஸை வந்து அதிகமா செப்பரேட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அடுத்த ட்ரையல் கூட அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க. புரியுதா? இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷனா தெரியும். ஃபெர்டிலைசேஷன் occurs outside of the female's body, especially in the laboratory. அது தெரிஞ்சு வச்சுக்கா. ரெண்டாவது வந்து என்ன செய்றாங்க, யூசுவலி they are using two or more eggs for this procedure. Excess of eggs are used for future reference. ஃபியூச்சர் யூஸ்க்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அடுத்து பாருங்க, இதுல initially IVF was used to treat women with a blocked, damaged or absent fallopian tubes. இப்போ ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேபி டெக்னிக் வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, யார் யாருக்கு இந்த பிளாக்கேஜ் fallopian tubesல வந்து பிளாக்கேஜ் இருக்குது, அல்லது fallopian tube வந்து டேமேஜா இருக்குது, அல்லது fallopian tube இல்லாம இருக்குதோ அவங்களுக்கு தான் ஸ்டார்டிங்ல என்ன செஞ்சிருந்தாங்க, இந்த ஐவிஎஃப் மெத்தட வந்து பயன்படுத்திக்கலாம். புரியுதா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் இஸ் யூஸ் டு ட்ரீட் மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. நிறைய கேசஸ்க்கு என்ன செய்றாங்க, இந்த ஐவிஎஃப் மெத்தட வந்து என்ன செய்றாங்க, ஃபாலோ பண்றாங்க. புரியுதா? ஸ்டார்டிங்ல வந்து பர்பஸ் வந்து வேற, இப்ப வந்து நிறைய கேசஸ்க்கு என்ன செய்றாங்க, எல்லாருமே மேக்ஸிமம் என்ன செய்றாங்க, ஐவிஎஃப் மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க, the basic steps in an IVF treatment cycle. அதை நோட் பண்ணி வச்சுக்கா, 2 மார்க்ஸ்ல உள்ள क्वेश्चन. ovarian stimulation, அது அப்புறம் egg retrieval, அப்புறம் fertilization, அப்புறம் embryo culture, அப்புறம் embryo transfer. இதுதான் அதுல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். சரியா? ஐவிஎஃப்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க அதாவது தனியா செய்வாங்க, 2 மார்க்ஸ் கேட்பாங்க. நீ புக்ல பாத்தீங்கன்னா இந்த எக் ரிட்ரைவல் தான் அந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஏன்னா எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. சரி, so egg retrieval is done by minor surgery under general anesthesia using ultrasound guide after 34 to 37 hours of HCG injection. egg retrieval அப்படின்னா இப்ப ஓவரிஸ்ல இருந்து எக்க வந்து எப்படி ரிமூவ் பண்றது, புரியுதுங்களா? இப்போ ஓவரிஸ்குள்ள எக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை எப்படி மெச்சூராக வச்சு அதை வந்து ரிமூவ் பண்றது, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்காங்க, இதுல ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் என்ன செய்யறாங்க, முதல்ல இன்ஜெக்ட் பண்றாங்க. புரியுதா? இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 34 to 37 hours அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்க, இது கொடுத்ததுக்கு அப்புறமா அல்ட்ராசவுண்ட் ப்ரொசீஜர் மூலமா அதை என்ன செய்யறாங்க, ஃபாலோ பண்றாங்க. புரியுதா? அந்த பாலிகல்ஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து ஒரு அனஸ்தீசியான மயக்க மருந்து கொடுத்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி எங்க வந்து ரிமூவ் பண்றாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின் இன்ஜெக்ஷன் கொடுத்து 34ல இருந்து 37 ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன செய்யறாங்க, அனஸ்தீசியா கொடுத்து சர்ஜரி மூலமா எங்க வந்து என்ன செய்யறாங்க, சர்ஜரி பண்றாங்க. புரியுதா? இந்த அல்ட்ராசவுண்ட் கைட் அப்படிங்கிறது அந்த எங்க வந்து எப்படி டெவலப் ஆகுது அதை செப்பரேட் பண்றது, அந்த ப்ரொசீஜர் அல்ட்ராசவுண்ட் கைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? The eggs are prepared and stripped from the surrounding cells. அப்ப எக் வந்து நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய செல்லை விட்டுட்டு அது மட்டும் என்ன செய்றாங்க, செப்பரேட் பண்றாங்க. ஸோ அதே நேரத்துல என்ன பண்றாங்கன்னா sperm preparation is done using a special media. இப்ப என்ன செய்வாங்க, மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்துல வச்சு என்ன செய்வாங்க, அது வந்து அந்த ப்ரொசீஜரும் சைட் பை சைடா போயிட்டு இருக்கும். புரியுதா? இந்த ஃபீமேல்ஸ்ல என்ன பண்றாங்க, அதே மாதிரி மேல்ல இருந்து ஸ்பெர்ம்ஸை செப்பரேட் பண்ணி அதை ஒரு நியூட்ரியன்ட் மீடியத்துல வச்சிருப்பாங்க. புரியுதா? அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸை வந்து எக்கோட என்ன செய்யறாங்க, நீங்க செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்கோட
ஃபியூஸ் பண்ண வைப்பாங்க. புரியுதுங்களா? அது என்ன ரேஷியோல அப்படின்னா 10,000 to 1,000 ஸ்பூன்ஸ் ஆர் ஆடட் பெர் எக். ஒரு எக்குக்கு 10,000 இருந்து 1 lakh ஸ்பூன்ஸ் என்ன செய்றாங்க, ஆட் பண்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு ஸ்பூன் வந்து என்ன செய்யும், அந்த எக்கோட சேர்ந்து ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஜைகோட் அண்டர்கோஸ் ரிப்பீட்டட் மைட்டோடிக் டிவிஷன் இல்லையா? ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மைட்டோடிக் டிவிஷன் என்ன ஆகும், 2 செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? ஆஃப்டர் செகண்ட் மைட்டோடிக் டிவிஷன் 4 செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, 4 பிளாஸ்டோமியர்ஸ். அடுத்த டிவிஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 செல்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஃபார்ம் ஆயிரும். அந்த 8 செல் ஸ்டேஜ்ல தான் என்ன செய்வாங்க, மதருடைய யூட்டிரஸ்க்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன செய்யும், அந்த எண்டோமெட்ரியம் வால்ல ஃபிக்ஸ் ஆயிட்டு it develops as an embryo. சொல்ல புரியுங்களா? ப்ரொசீஜர் புரியுதா? எப்படி வந்து எக் ரிட்ரைவல் பண்றாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எந்த செல் ஸ்டேஜ்ல வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். நீங்க எல்லா ப்ரொசீஜரையும் நீ பார்த்தோம்னா தெரியும். எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அந்த 8 செல் பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அப்பதான் அதை வந்து என்ன செய்வாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் நீ மார்க் பண்ணிக்கலாம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணி வச்சுக்க. அது வந்து என்னது, 2 மார்க் கொஸ்டின். இந்த கொடுத்துருக்காங்க, the zygote is allowed to divide to form 8 cell blastomeres and then transfer into the uterus for a successful pregnancy. The transfer of an embryo with more than 8 blastomeres stage into uterus is called embryo transfer technique. புரியுதா? 8 cell blastomeres stage uterus transfer பண்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன பேரு, embryo transfer technique பேரு. இதுல 2 மார்க்ஸ் சொல்லிருக்காங்க. ஒன்னு என்ன சொன்னேன், so what are the basic steps followed in vitro fertilization, அது ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது क्वेश्चन வந்து என்னது, embryo transfer techniqueனா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? இது புரியுதா? டெஸ்ட் பேஜ் புரியுதா, எப்படி ரெடி பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? முதல்ல இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்னன்னு தெரியணும். அப்புறம் யூசுவலா ஜெனரலாவே என்ன பண்றாங்க, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸ் தான் கலெக்ட் பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. எக்ஸஸா இருக்கிறத ஃபியூச்சர் யூஸ்க்கு கிரியோ பிரிசர்வேஷன் மூலமா பாதுகாப்பாங்க. புரியுதா? அடுத்த ஐவிஎஃப் வந்து இனிஷியலா எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் என்ன செய்றாங்க, ஐவிஎஃப் தான் ஃபாலோ பண்றாங்க. புரியுதா? அடுத்து வந்து ஐவிஎஃப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது நீ ஆர்டரா தான் எழுதணும், மாத்தி மாத்தி எழுத கூடாது. புரியுதா? அப்புறம் எக் ரிட்ரைவல் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்றாங்க, எக் ரிட்ரைவல்னா ஓவரிஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ் வந்து எப்படி செப்பரேட் பண்றாங்க, அதுக்கு என்ன ப்ரொசீஜர். சரியா? ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின் கொடுத்து 34 இருந்து 37 ஹவர்ஸ் அப்புறமா அல்ட்ராசவுண்ட் கைட் மூலமா என்ன செய்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அனஸ்தீசியா கொடுத்து சர்ஜரி மூலமா தான் என்ன செய்றாங்க, அந்த மெச்சூரான எக்ஸை வந்து செப்பரேட் பண்றாங்க. புரியுதுங்களா? செப்பரேட் பண்ணிட்டு ஒரு எக்குக்கு 10,000 to 1 lakh ஸ்பூன்ஸ் ஆட் பண்றாங்க. புரியுதா? அந்த ரேஷியோல. அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட்ல டிவிஷன் நடந்து மைட்டோடிக் டிவிஷன் நடந்து 8 செல் ஸ்டேஜ்ல என்ன செய்றாங்க, மதருடைய யூட்டிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் அது வந்து என்ன செய்யும், நார்மலா எப்படி எம்ப்ரியோ டெவலப் ஆகுதோ அந்த மாதிரி டெவலப் ஆகும். புரியுதா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு கோ ஃபார் மெனி ட்ரையல்ஸ். சரியா? அப்போ நீங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றது செலவு, அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ப்ரொசீஜர். புரியுதா? நீங்க நினைக்கிற மாதிரி ஃபியூ தௌசண்ட்லாம் முடியாது, லேக்ஸ் கணக்கு என்ன செய்யும். ஓ புரியுதா? அதே மாதிரி அடிக்கடி போறது, அது அந்த அந்த அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போறது, அதெல்லாம் நமக்கு என்னது டைம் வேஸ்ட் தான் இல்லையா? அது மாதிரி அதிகமா பணம் என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் வந்து ஜைகோட் இன்ட்ராஃபலோபியன் டிரான்ஸ்ஃபர் கம்மியா தான் இருக்கும். அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. As in IVF, the zygote up to 8 blastomere stage is transferred to the fallopian tube by laparoscopy. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ண, இந்த ஐவிஎஃப்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். புரியுதுங்களா? நம்ம அங்க 8 செல் பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு 8 செல் பிளாஸ்டோமியர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய டிவைடிங் எம்ப்ரியோவை நம்ம என்ன செய்யறோம்,
they are transferred to the fallopian tube. Fallopian tubeல என்ன செய்றாங்க? அதை வந்து வைக்கிறாங்க. By laparoscopy மூலமா அந்த 8 செல் சேகல இருக்கக்கூடிய டிவைடிங் எம்பிரியோவை fallopian tubeல வைக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப அங்க போயிட்டு என்ன ஆகாது? அது வந்து ஃபர்ஸ்ட் என்னது மோருலாவா ஃபார்ம் ஆகும். மோருலா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 இருந்து 5 டேஸ்க்கு அப்புறம் அது என்ன செய்யும்? எப்படி இயற்கையா அது யூட்டிரஸ்க்கு வருதோ அதே மாதிரி என்ன செய்யும்? யூட்டிரஸ்க்கு வரும். யூட்டிரஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பிளாஸ்டோசிஸ்டா மாறும். அது வந்து என்ன செய்யும்? எண்டோமெட்ரியம் வால்ல பிக்ஸ் ஆயிட்டு ஒரு எம்பிரியோவா என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா உனக்கு? ஐவிஎஃப்ல என்ன பண்ணோம், இதுல என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது அங்க வந்து யூட்டிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், இங்க வந்து fallopian tube என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு fallopian tube அதை செய்யறோம் டிரான்ஸ்ஃபர். புரியுதுங்களா? The zygote continues its natural divisions and migrates towards the uterus where it gets implanted. சொல்லுங்களா? இயற்கையா எப்படி நடக்குமோ ப்ரொசீஜர் அதை வந்து அதை செஞ்சிடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? சோ இதுவும் ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிரான்ஸ்ஃபர். இதுல embryo with more than 8 blastomeres is inserted into the uterus to complete its further development. இங்க அதேதான். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 8 செல் ஸ்டேஜ்ல என்ன செய்றோம்? யூட்டிரஸ்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும். சோ அப்ப என்னது? அதுக்கப்புறம் அது எண்டோமெட்ரியம் வால்ல பிக்ஸ் ஆயிட்டு என்ன செய்யும்? டெவலப்ஸ் புரியுதுங்களா? அப்புறம் கிஃப்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. கேமிட் இன்ட்ரா fallopian டிரான்ஸ்ஃபர். ஷார்ட் ஃபார்ம்ல கிஃப்ட் இருக்கும், ஜிப்ட் இருக்கும். சில நேரத்துல 3 மார்க்ஸ்ல என்ன செய்வாங்க? கம்பேர் கிஃப்ட் அண்ட் ஜிப்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. சரியா? 3 மார்க்ஸ்ல பாத்துக்கலாம். இங்க என்ன பண்றாங்க பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் collected from a donor into the fallopian tube. புரியுதா? இப்ப ஏதோ ஒரு டோனார்ல இருந்து நீங்க என்ன செய்றீங்க? எக்க வந்து கலெக்ட் பண்ணி எங்க வைக்கிறோம்? fallopian tubeல வைக்கிறோம். சரியா? In this method, the eggs are collected from the ovaries and placed with the sperms in one of the fallopian tubes. ஒன்னு எக்க வந்து நீங்க வேற யார்கிட்ட இருந்தும் கலெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது அதே மதர்கிட்ட இருந்து என்ன செய்யலாம்? ஓவரிஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி fallopian, ரெண்டு fallopian டியூப்ல ஏதோ ஒரு fallopian டியூப்ல எக்ஸ வைக்கிறோம், அதோட என்ன வைக்கிறோம்? ஸ்பெர்மையும் வைக்கிறோம். புரியுங்களா? அப்ப ரெண்டையும் வைக்கும்போது அங்க என்ன நடக்கும்? ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஜைகோட்ல இருந்து மோருலா ஃபார்ம் ஆகும். மோருலா என்ன செய்யும்? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு 4 இருந்து 5 டேஸ்க்கு அப்புறம் என்ன செய்யும்? யூட்டிரஸ்ல வந்து பிக்ஸ் ஆயிட்டு அது என்ன செய்யும்? ஒரு எம்பிரியோவா டெவலப் ஆகும். புரியுதா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In this method, the eggs are collected from the ovaries and placed with the sperms in one of the fallopian tubes. The zygote travels towards the uterus and gets implanted in the inner lining of the uterus. புரியுதா? அதுக்கப்புறம் அது ஒரு எம்பிரியோவா என்ன செஞ்சிடும்? மாறிடும். அப்புறம் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ICSI அப்படின்னு கொடுப்பாங்க. சில நேரத்துல இந்த எக்ஸ்பென்ஷன் கூட உங்களுக்கு 1 மார்க் நினைச்சுவாங்க கேட்பாங்க. சரி, இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, in this method only one sperm is injected into the focal point of the egg to fertilize. இப்ப நல்லா கவனிச்சுக்காங்க. இப்ப நம்ம செலக்டிவா என்ன செய்வாங்க? எந்த ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கோ அந்த ஸ்பெர்ம் சூஸ் பண்ணி அதை டைரக்டா அந்த எக்கோட என்ன செய்யறது? ஃபியூஸ் பண்ண வைக்கிறது. அப்ப இங்க வந்து அந்த என்ன சொல்றது, இப்ப டைரக்டா இன்ஜெக்ட் பண்றதுனால அங்க வந்து கண்டிப்பா என்ன ஆகும்? ஃபெர்டிலைசேஷன் ஒண்ணு நடக்கும். புரியுதா? The sperm is carefully injected into the cytoplasm of the egg. ரெண்டையும் எக் எடுக்கிறோம், ஸ்பெர்ம் எடுக்கிறோம், ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி டைரக்டா என்ன செய்யறோம்? இந்த எக்கோட ஃபியூஸ் பண்ண வைக்கிறோம், இன்ஜெக்ட் பண்ணி வைக்கிறோம். இங்க வந்து ஃபெர்டிலைசேஷன் occurs in 75 to 80% of eggs injected with the sperms. புரியுதா? அப்ப மேக்ஸிமம் வந்து 75ல இருந்து 85% நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது அங்க கண்டிப்பா என்ன ஆகும்? ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நடக்கும். சரிங்களா? அப்புறம் பாருங்க, the zygote is allowed to divide to form an 8-cell blastomere and then transfer to the uterus to develop a protective pregnancy. இப்ப இதையும் நம்ம வெளியே தான் பண்றோம். நல்லா கவனிச்சுக்காங்க. ஸ்பெர்ம் எடுக்கிறோம், இங்க ஃபீமேல் கிட்ட இருந்து எக் எடுக்கிறாங்க, டைரக்டாவே இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஜைகோட் ஃபார்ம் ஆகுது, ஜைகோட் டிவைட் ஆகும்.
2, 4, 8 போவோம். அப்ப 8 செல் ஸ்டேஜ்ல என்ன செய்றாங்க, மதருடைய யூட்டிலிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. புரியுதா? அங்க போயிட்டு அது என்ன செய்யும், எண்டோமெட்ரியம் வால்ல பிக்ஸ் ஆயிட்டு ஒரு எம்பிரியோவா என்ன செய்யும், மாறும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் வந்து சர்வோகேசி. சர்வோகேசினா அந்த வாடகை டைம் சொல்றோம் இல்லையா, சாதாரண அப்புறமா பார்க்கலாம்.